Hello guys, Assalamu alaikum all. Welcome back to Shehna's Nest. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இங்கே நல்லா இருக்கேன். லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதனால இன்னைக்கு என்னோட டே இன் மை லைஃப் வீடியோ போடுறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஃப்ரைடே, ஸோ அதுக்குண்டான சின்ன சின்ன க்ளீனிங்ஸும் குக்கிங்ஸும் தான் நான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. காலையில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பூரியும் சன்னா மசாலாவும் செஞ்சுருந்தேன். அதெல்லாமே சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் தேர்ஸ்டே துவைச்ச துணியெல்லாம் கொஞ்சம் இருந்தது. அதெல்லாம் சரி மடக்கி வச்சு அவங்கவுங்க வார்ட்ரோப்பில் வச்சிடலாம் அப்படின்னு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம சோஃபாவோட குஷன் சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் நாள் ஆச்சுங்க. ஒரு 2 வீக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அதுவும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். இந்த குஷன் கவர்ஸ் எல்லாமே நானே தான் ஸ்டிச் பண்ணினேன். நான் குஷன் கவர்ஸ் எல்லாம் மோஸ்ட்டாக எங்கேயும் வாங்கலாம் மாட்டேன். நான் எனக்கு பிடிச்ச மாதிரி கிளாத் எடுத்து நான் ஸ்டிச் பண்ணிப்பேன். நான் மோஸ்ட்டாக பெட்ஷீட் வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிடுவேன். அதுவும் எனக்கு வெள்ளிக்கிழமை சேஞ்ச் பண்ணணுன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுவும் சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு மாற்றி நீட் பண்ணி வச்சுட்டேன். எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குங்க. இந்த பெட்ஷீட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா அதில் என் பையனை, ஹஸ்பண்டை யாரையுமே ஏறவே விடவே மாட்டேன். கொஞ்சம் கலைஞ்சாலும் திட்டிக்கிட்டே இருப்பேன் அவங்க 2 பேர்த்தையும். அவங்க 2 பேரும் என்ன பண்ணினாலுமே அது சரியாக பண்ண மாதிரி இருக்காது. எனக்கு நான் பண்ணாதான் அது கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இங்கே நான் மட்டும் அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். மோஸ்ட் ஆஃப் த ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் இப்படி தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன மாதிரி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் நீட் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளாங்கெட்டும் அதுக்கு மேலே போட்டு விட்டுட்டு பெட்டை செட் பண்ணி வச்சாச்சுங்க. துவைச்ச துணியெல்லாம் இருந்தது இல்லைங்களா, அதெல்லாம் மடித்து வச்சுருந்தேன், கீழேயே வச்சுருந்தேன். ஸோ அதெல்லாம் கொண்டு வார்ட்ரோப்பில் வச்சிடலாம். நாங்கள் இப்போ தாங்க வார்ட்ரோப் வீட்டில் செட் பண்ணியிருக்கோம். ஸோ நான் வார்ட்ரோப் எதுவுமே சரியாக ஆர்கனைஸ் எல்லாம் நான் எதுவும் பண்ணலை. எனக்கு இதுக்கு உண்டான கொஞ்சம் ஆர்கனைசர்ஸ் அப்புறம் ஹேங்கர்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. அதெல்லாம் வாங்கினதுக்கப்புறம் நான் வார்ட்ரோப் ஆர்கனைசிங் வீடியோ கண்டிப்பாக நான் போடுறேன். எனக்கு ஷால்ஸ்க்கெல்லாம் மட்டும் நான் இந்த மாதிரி ஒரு சின்ன ஆர்கனைசர் வாங்கி வச்சுருந்தேன். அதெல்லாம் அதுக்குள்ளார தான் வைப்பேன். ஏன்னா ஷால்லாம் எவ்வளோ நம்ம மடக்கி வச்சாலுமே வார்ட்ரோப்பில் ஒழுங்காக இருக்காது, கலைஞ்சு போய்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆர்கனைசருக்குள்ளே போட்டு வச்சுக்கிட்டா அது அங்கே இங்கேன்னு செதறாமல் நீட்டாக இருக்கும். ஃப்ரைடேனாலே இன்றைக்கி குக்கிங் கொஞ்சம் ஸ்பெஷலாக தாங்க இருக்கும். அதுக்கு முன்னாடி மார்னிங் கழுவி வச்சுருந்த பாத்திரம் எல்லாம் செட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அதை கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்டு இருந்தேன்.
இன்றைக்கி ஃப்ரைடே ஸ்பெஷல் வந்து மலபார் பிரியாணியும் அப்புறம் சிக்கன் மஞ்சூரியனும் பண்ணலாம் அப்படின்னு வந்து இருந்தேன். இன்றைக்கி என் பையனுக்கு ஸ்போர்ட்ஸ் டேனால் அவன் வந்து ஹாஃப் டேலேயே வந்துடுவேன் வீட்டுக்குன்னு சொன்னான். ஸோ காலையிலேயே எனக்கு வந்து லன்ச் கொடுத்து விட்ற வேலையும் இல்லை. ஸோ அதனால என் ஹஸ்பண்ட்கிட்டேயும் சொல்லிட்டேன், டியூட்டி வந்து ஜும்மா தொழுகைக்கு போகும்போது வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு. வீட்டுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் ரொம்ப தூரமாக தான் இருக்கும், ஆனாலும் பரவாயில்ல வாங்க சூடாக சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி வர சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் நான் கொஞ்சம் லேட்டாக தான் சமைச்சேன் இன்றைக்கி. மித்த எல்லா வேலையும் முடித்து வச்சுட்டு லாஸ்ட்டாக தான் வந்து சமையலுக்கு வந்து வந்தேன். ஸோ இன்றைக்கி மலபார் பிரியாணியும் சிக்கன் மஞ்சூரியனும் தான் வந்து பண்ணலான்னு இருந்தேன். ஸோ இந்த பிரியாணியோடதும் சிக்கன் மஞ்சூரியன் அந்த ரெசிபி வந்து நான் உங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன். அதில் வந்து பாருங்கள். பிரியாணிக்கு வந்து ரைஸ் வந்து நான் ஒரு 20 to 30 மினிட்ஸ் வந்து சோக் பண்ணி வைப்பேன். ஏன்னா இங்கே வாங்குகிற பாஸ்மதி ரைஸ் வந்து கொஞ்சம் அந்த மாதிரி தான், ஒரு 30 மினிட்ஸ் சோக் பண்ணி வச்சா தான் கொஞ்சம் நல்லா வெந்து வரும். ஸோ அதுக்கும் தேவையான வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகு எல்லாமே வந்து கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கிட்டேன். இது சிக்கன் மஞ்சூரியன் செய்கிறதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ரை பண்ணுவோம் இல்லைங்களா, அதுக்காக உண்டான மசாலாஸ் தான் நான் வந்து போட்டிருக்கேன். அதை வந்து செட் பண்ணி ஒரு 1 to 2 ஹவர் வந்து மேரினேட் பண்ணி நம்ம வந்து ஓரமாக வச்சிடலாம். ரொம்ப டயர்டாகி ரொம்ப தாகமாயிடுச்சு, அதனால என்னோடய ஜூஸ் குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி குடிக்க போயிட்டேன். அப்படி வந்து குக்கிங் வந்து சீக்கிரம் முடிச்சிட்டேங்க. குக்கிங் வந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கும்போதே வந்து அந்த மிச்சம் இருக்கிற பாத்திரம் அதெல்லாம் வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்மளோட வேலை வந்து சீக்கிரமாக வந்து முடிஞ்சிடும். எப்போவுமே கிச்சன்லேயே இருக்கிற மாதிரி அந்த ஒரு ஃபீல் வந்து நமக்கு இருக்காது. நான் எப்போவுமே அப்படி தான் பண்ணுவேன். அப்பப்போ ஆகிற வெசல்ஸ் எல்லாம் வந்து அப்பப்போவே வந்து க்ளீன் பண்ணி வச்சுருவேன். ஸோ எனக்கு வந்து சீக்கிரமாக கிச்சன் க்ளீனிங் ஒர்க் வந்து முடிஞ்சிடும். நான் எப்போ சமைச்சாலும் 3 டைம்ஸ் ஒரு நாளைக்கு 3 டைம்ஸ் ஒரு 4 டைம்ஸ் சமைச்சாலுமே எனக்கு அந்த பின்னாடி இருக்கிற டைல்ஸ் வந்து தொடச்சிக்கிட்டே தான் இருக்கணும். ஏன்னா ரொம்ப வந்து அந்த இடத்துல வந்து தூசி அந்த ஆயிலெல்லாம் வந்து பட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ எப்போவுமே வந்து நான் 3 வேளையுமே வந்து எனக்கு இதே க்ளீனிங் தான் இருக்கும்.
நான் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போதே என் பையனும் வந்துட்டான், அப்புறம் என் ஹஸ்பண்டும் வந்துட்டார். ஸோ அவங்களுக்கு வந்து ஃபுட் வந்து ஃபஸ்ட்டு சர்வ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஃபுட் வந்து சர்வ் பண்ணி கொடுத்துட்டு நான் வந்து ப்ரேயர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டேன். ஸோ இது வந்து ஒரு லேயர் பிரியாணி மாதிரி இருக்கும். அடியில் வந்து சிக்கன், அப்புறம் ரைஸ், அப்புறம் வந்து சிக்கன், அப்புறம் அதுக்கு மேலே வந்து ரைஸ், அப்புறம் உங்களுக்கு என்ன கார்னிஷ் தேவையோ அது வந்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம். பாதாம், பிஸ்தா ஒரு ஃப்ரைடு ஆனியன்ஸ், அந்த மாதிரி உங்களுக்கு எது தேவையோ அந்த மாதிரியெல்லாம் போட்டுக்கலாம். நான் ஃப்ரைட் ஆனியன்ஸ் போடல, இது மேலே ரோஸ்டட் ஆல்மண்ட்ஸ், அப்புறம் வந்து பிஸ்தாஸ் அதெல்லாம் போட்டிருக்கிறேன். லேடிஸ்க்கு இது ஒரு சந்தோஷம் இருக்குங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூடாக வந்து சாப்பாடு வந்து போட்டு கொடுத்து ஹஸ்பண்ட்க்கோ குழந்தைகளுக்கோ வந்து கொடுக்கணும். அதை வந்து அவங்க வந்து விரும்பி சாப்பிட்றத பார்க்கும்போதே வந்து நமக்கு வயிறு நிறைஞ்சிரும். அந்த மாதிரி அது வந்து இந்த வீக் டேஸ் எல்லாம் வந்து அந்த மாதிரி கிடைக்காது. ஸோ என்றைக்காவது ஒரு நாள் சாட்டர்டே ஆர் சண்டே, சாட்டர்டேவும் வந்து டியூட்டி இருக்கும், பையனுக்கு ஸ்கூல் இருக்கும். ஸோ அந்த வாய்ப்பெல்லாம் வந்து கிடைக்காது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு நாள் தான் வந்து கிடைக்கும். இது வந்து என் ஹஸ்பண்ட்க்கு வந்து அவங்க ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குற ஒரு பொண்ணு வந்து வேலை விட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. என் பையன் ஸ்போர்ட்ஸ் டேயில் ரன்னிங்கில் ஃபஸ்ட்டு, அப்புறம் பேஸ்கெட் பால்லலாம் வந்து ப்ரைஸ் வாங்கிட்டு வந்திருந்தான். அதுதான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய பாய்.